ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹாப்பியான விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் ராகி இருக்குது பாருங்கள், அதை ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இது இல்லாமல் ஜுவாரி, பாஜ்ரா இந்த ரெண்டத்தையுமே அதே மாதிரி வாஷ் பண்ணி ரெண்டுமே நல்லா கொஞ்சம் ஒரு லைட்டாக தான் ஸ்ப்ரவுட்ஸ் வரும், ராகி அத்தனைக்கு வராது நமக்கு. எல்லாத்தையுமே அதை வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு தனித்தனியாக நான் என்ன பண்ணிட்டேன்னா நல்லா சூடு பறக்க வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். வறுத்து மிஷினில் கொடுத்து பொடி பண்ணி எடுத்துட்டேன். ஆக்சுவலி ஜுவாரி மட்டும் ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணது காமிக்கல வறுக்கும்போது, மற்ற எல்லா வீடியோஸ் எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இந்த பொடியை நம்ம எதாவது ரெசிபி ட்ரை பண்ணோன்னா உண்மையாகவே ரொம்பவே நல்லாயிருக்கு. நிறைய ரெசிபிஸ் இதில் செய்யலாம். நான் எல்லா ரெசிபி செய்யும்போது உங்களுக்கு இந்த பவுடரில் தான் பண்ணினேனே மென்ஷன் பண்ணி சொல்கிறேனே உங்களுக்கு என்னெல்லாம் ரெசிபி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஓகேவா? பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹாப்பியான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. கிடச்சி அதை நான் கம்ப்ளீட்டும் பண்ணிட்டேன். இது பாருங்கள், கருப்பு கவுனி அரிசி இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குல்ல கருப்பு கவுனி அரிசி. இது காட்டு யானம்னு சொல்லிட்டு ஒரு அரிசி விற்றாங்க. சரி, இந்த 2 அரிசியும் இதே மாதிரி வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. இதுக்கு நம்ம செய்யும்போது என்ன செஞ்சோம்னா, ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு கருப்பு உளுந்து, கருப்பு கவுனி, காட்டு யானம் இந்த 3 அரிசி 3த்தை மட்டும் தனியாக வாஷ் பண்ணி இந்த பொடியை தனியாக பண்ணிட்டேன். இதுதான் எனக்கு ஆர்டர் கிடச்சிது. லட்டு பர்த்டேக்கு ஒருத்தவங்க ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் கம்ப்ளீட் பண்ணி ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஹாப்பியாக இருந்தது.